பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க எல்லாருக்கும் வழி காட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் என் பின்னாடி பேசாம வாங்க. நீ என்னமோ தினமும் இங்க வந்து போற மாதிரியே பேசுற. கனவுல வந்திருப்பான் என்ன பீம்? கனவுல நான் வானத்திலேயே பறப்பேன். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. கேட்டீங்களா? உங்க பையன் கனவுல வானத்திலயும் பறக்குறானா? நம்ம பையன் சொல்றது சரிதான். வேணா பாரு, ஒரு நாள் அவன் வானத்தை விட உயரத்துக்கு போவான். இந்த உலகத்துக்கே வழி காட்டுவான். உன்னை மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நாம குடியிருக்க நல்ல வீடு கிடைச்சிருந்தோம், கூட வாழறதுக்கு நல்ல சமூகம் கிடைக்கலையே, நிம்மதியா வாழ முடியலையே. இப்ப இடத்தை மாத்துறதுனால நம்ம ஜாதகம் மாற போதா என்ன? ஜாதகம் மாறாது, மனுஷங்க மாறுவாங்கல்ல. ஒண்ணு சொல்லவா? இப்ப நம்ம போக போற ஊர் இருக்கே, அங்க இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை எல்லாம் கிடையாது. பலதரப்பட்ட மக்கள் அங்க இருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, அங்க மனுஷனை மனுஷனா மதிப்பாங்க. நில்லுங்க நில்லுங்க, எல்லாரும் இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. மெதுவா மெதுவா பார்த்து உட்காருங்கம்மா. அதோ அங்க ஒரு வீடு இருக்குல்ல, அங்கதான் நாம இருக்க போறோம். அப்பா, அது போட்டியில இருக்கு. திறந்துடலாம்ப்பா. என் நண்பன் சாவி எடுத்துட்டு வரான். அது வரைக்கும் நாம இங்க காத்துக்கிட்டு இருக்கலாம், சரியா? நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் உங்களுக்காக சாயா எடுத்துட்டு வரேன். ம், பீம் கண்ணாவா. ஏய், ம். அண்ணே 7 கப் சாயா கொடுங்க. அப்புறம் என் பையன் பீமுக்கு ஒரு கிளாஸ் பால். என்ன சார், நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? ஒரு குரல் கொடுக்க வேண்டியதானே, நானே வந்திருப்பேனே. சரி, நீங்க அங்கேயே உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க, வாப்பா. நீங்க எல்லாம் சாயா குடிங்க, அதுக்குள்ள என் நண்பன் வந்துருவான். ம், இங்க இருக்கவங்க எல்லாம் மரியாதையானவங்க. அது நல்லதுதாங்க. கண்ணா, உங்களுக்கு பால். சார், மத்தவங்களுக்கெல்லாம் சுட சுட சாயா. இத குடிச்சிங்கன்னா உங்க சோர்வெல்லாம் சுத்தமா போயிடும். இங்க என் சாயாக்குன்னு தனி மரியாதை இருக்கு. அப்ப பாலு? ஆமா கண்ணா, இப்ப பால் சாப்பிடுறீங்களா, இனி பாலுக்கும் தனி மரியாதை கிடைக்கும். பார்த்து குடி. சார், ரொம்ப நன்றி. பாத்தியா, பெரிய குடும்பம் மாதிரி தெரியுது. அவங்க ஆடைய பார்த்தாலே தெரியுது. ஆமா அண்ணே, ஏதோ வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க போறாங்கன்னு தெரியலையே. பக்கத்து டவுனுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள பார்க்க போறாங்களா இருக்கும். வா ராம்ஜி, எப்படி இருக்கிற? வர்றதுல உங்களுக்கெல்லாம் ஒரு சிரமமும் இல்லையே? இல்ல இல்ல, என்ன மன்னிச்சிரு தோழா, நான் வர்றதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்களும் சோர்வா தான் இருந்தோம், ஓய்வு எடுத்துக்கிட்டோம், சாயா குடிச்சுக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் சீக்கிரம் பசங்களா, நேரம் ஆகுதுல, சாயா குடிங்க. இவங்கெல்லாம் அவங்களுக்கு சொந்தக்காரங்களா என்ன? அவங்க நெருக்கமா பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. வாப்பா. அண்ணா இங்க பாருங்க, நான் இங்க பக்கத்துல தான் வந்திருக்கேன். வந்து உங்க பணத்தை கொடுத்துடுறேன். மங்கேஷ், நீ இவனுங்களுக்கு டீ கொடுக்குறியா? இவனுங்களுக்கு அண்ணே, அவனுங்க என்ன நல்லா ஏமாத்திட்டானுங்க.
இவனுங்க போட்டிருக்கிற ஆடைகளை பார்த்து பெரிய குடும்பம்னு நினைச்சிட்டேன். நான் ஏதோ பெரிய அரச குடும்பம்ல நினைச்சேன். இவனுங்களோட நிழல் நம்ம மேல பட்டாலே பாவம். இவனுங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க வேணா பாருங்கண்ணே, நான் சும்மா விட மாட்டேன். உள்ள போங்க. வாராம்ஜி, எப்படி இருக்கு வீடு பாரு. நாலா பக்கமும் ஜன்னல் இருக்கு, எப்பவும் நல்லா காத்தடிக்கும். வாங்க நீ இந்த பக்கம் சமையல் கட்டு. பண்ட பாத்திரங்களாம் வைக்கிற அறையும் பக்கத்திலே இருக்கு. அப்படியா? ஆமா. என் இடத்த முடிவு பண்ணிட்டேன். நான் இனிமே இங்கே தான் இருக்க போறேன். அம்மா, இனிமேல் நான் இங்கே தான் படிப்பேன். என் புத்தகங்கள்லாம் இங்கே அடுக்கி வைப்பேன். இங்கே நான் உட்கார்ந்து படிப்பேன். ரொம்ப புத்திசாலி பையனா இருக்கானே ராம்ஜி. இந்த வயசுல பசங்க புத்தகத்தை பார்த்தாலே ஓடுவாங்க. இவனுக்கு புத்தகங்கள் மேல இவ்வளவு அன்பா? ஒரு நாள் இந்த பையன் உங்க எல்லாருக்கும் பெருமை தேடி தருவான். சரி ராம்ஜி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க. சரி, நானும் வெளியே தான் வரேன். சாய கடைக்காரருக்கு பணம் தரணும். போலாமா? சரி, வரேங்க. வரேன் நீ. வந்துடுறேன். தப்பு நடந்து போச்சு. அவனுங்க ஆடையை பார்த்து நான் மயங்கி போயிட்டேன். இது வரைக்கும் இப்படி ஒரு தப்பு நடந்ததே இல்லை. ரொம்ப பெரிய தப்பு. அடையாளமே தெரியல. ஏய் மங்கேஷ், அங்க பாரு, வரானுங்க. வரட்டும் வரட்டும், என்ன பண்றேன் பாரு. சாயக்கும் பாலுக்கும் எவ்வளவு? 2 ரூபா. 2 ரூபாவா? 2 ரூபாய் எப்படி ஆச்சு? சாய்க்கு 2 பைசா தானே. அப்புறம் பாலுக்கு எப்படி பார்த்தாலும் 5 பைசா தானே வரும். எப்படி பார்த்தாலும் 20 பைசாக்கு மேல வரவே வராதே. நீங்க என்ன கணக்குல 2 ரூபாய் கேக்குறீங்க? பாத்திரத்துக்கு யார் காசு கொடுப்பா? ஆனா குவளை சாயாவோட சேர்ந்தது தானே. நான் குவளைய பத்தி பேசல. அப்புறம் நான் அந்த பித்தளை டம்ளர் பத்தி சொல்றேன். அதுல உன் பையன் பால் குடிச்சிருக்கான். இனிமே அதை பயன்படுத்த முடியாது. சீக்கிரமா 2 ரூபா கொடு, அப்புறம் இங்க இருந்து கிளம்பு. கொடு. ஆமா, நீ என்ன ஜாதி? மனிதரில் ஜாதியை பார்க்காது, அவனது ஞானத்தை பார். ஆகா, அருமை. கலியுகத்துல எல்லாரும் மந்திரம் ஓதுவாங்களா? கேள்விதான் பட்டிருந்தேன், பார்த்துட்டேன்ல. அதான் கலியுகம். கலியுகம்டா சாமி. அது நல்ல விஷயம் தானையா? இன்னைக்கு நீ எல்லாம் இவங்களுக்கு பறிஞ்சு பேசுறல்ல. நீ பறிஞ்சு பேசல, அவனுக்கு உன்னை பேச வைக்கிறானுங்க. நீ தர்மத்தை அழிக்கணும்னு நினைக்காத, அப்புறம் நீயே அழிஞ்சு போயிடுவ. வேதத்தையும் தர்மத்தையும் மாத்தவே முடியாது. நீ யாருங்கிறத மறைச்சு தப்பு பண்ணிட்ட. அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகணும். அவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்க. கொடு. என்ன யோசிக்கிற? பணத்தை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. அதுக்கப்புறம் என் கடை வாசல்ல காலை கூட வச்சிடாத சொல்லிட்டேன். அப்புறம் உனக்காக நான் தண்டனை அனுபவிக்க வேண்டியதான். சீக்கிரம் 2 ரூபா எடு. அண்ணா, பணத்தை கொடுத்துருங்க. இல்லைன்னா இந்த ஆளுங்கெல்லாம் உங்களை இங்க வாழவே விட மாட்டாங்க. ஏய், பக்கத்துல வராது, அங்க வை.
அங்க வை. போ இங்க இருந்து, கிளம்பு. இப்ப இடத்த மாத்துறதுனால நம்ம ஜாதகம் மாற போதா என்ன? ஜாதகம் மாறாது, ஆனா மனுஷங்க மாறுவாங்கல்ல. அங்க இருக்கிறவங்களோட மனசெல்லாம் பெருசு, எண்ணமும் பெருசா தான் இருக்கும். அழுக்காச்சு. இந்த துணியை வச்சுதான் அழுக்கா இருந்த அலமாரியா சுத்தம் பண்ணேன். நீ ஏன் சொல்லுக்கா இப்படி அழுக்கான இடத்துல என் புத்தகங்களை எப்படி வைப்ப? அதுக்காக இப்படி நல்ல துணி வச்சு துடைப்பியா? பாரு எவ்வளவு அழுக்காயிடுச்சு. என் சட்டைய சுத்தம் பண்ணலாம், ஆனா என் புத்தகங்கள்லாம் அழுக்காயிடுச்சுன்னா அதுக்காக சட்டைய வச்சு துடைப்பியா? போ போய் சுத்தம் பண்ணு போ. இத நான் கண்டிப்பா துவைக்க மாட்டேன். இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி அழுக்க துடைக்கிறேன்னு சட்டைய வச்சு துடைச்சிட்டு இருக்காத. நீ சுத்தம் பண்ணு, வாழ்க்கை பூரா சுத்தம் பண்ணு. ஏன்னா உன் உயிருக்கு மேல ஒண்ணு நீ மதிக்கிற. அது புத்தகங்கள், அது ஞானம் சம்பந்தப்பட்டது. அதனால எல்லா பொருட்களையும் விட புத்தகத்துக்கு மதிப்பு கொடு, ஞானத்தை மதி. பாத்தியாக்கா, அப்பா நான் செஞ்சது சரின்ட்டாரு. இனி நான் துவைக்க மாட்டேன். துவை, நீ ஏன் துவை? தம்பி, நீ எப்பவுமே பீமுக்கு தான் ஆதரவா பேசுற. ஏன்னா அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். புத்தகங்கள் மேல அவனுக்கு இருக்கிற காதலே தனிதான். அவனோட புத்தகங்களுக்காக அவன் என்ன வேணா செய்வான். இன்னைக்கு அவன் புத்தகங்களுக்காக அவனோட சுத்தமான சட்டையே அழுக்காக்கிட்டான். இதுக்கு முன்னாடி நான் இப்படி எந்த ஒரு குழந்தையும் செஞ்சு பார்த்ததே இல்லை. நீ வேணும்னா பாருமா, இப்படி புத்தகங்கள் மேல பீம் இவ்ளோ பாசம் வச்சிருக்கான்ல, அவனால நிச்சயமா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, அதுக்கு மாறா நம்மள மாதிரி இருக்க எல்லாரோட வாழ்க்கையும் மாறும். ஏன்னா புத்தகங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. போமா, பீமோட சட்டைய நீயே துவைச்சிரு. பாத்தீங்களா நீ, சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் பையனை பத்தி பெருமை பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆமாமா, அதுல என்ன தப்பு? என் பையன் நடந்துக்கிறத பார்த்தாலே அவன் எதிர்காலம் தெரியுது. தெரியுமா, நான் முன்னாடி ஆசிரியர் பயிற்சிக்காக பூனே போயிருந்தேன். அப்ப எனக்கு பெரிய உபதேசம் கிடைச்சது. அவர் சொன்னது ஒண்ணுதான், வேணா பாருங்க ராம்ஜி, நமக்குள்ள இருந்தே ஒருத்தன் வருவான், அவன் நம்ம தீண்டாம இருளை போக்குவான்னாரு. பீமராவை பார்க்கும் போதெல்லாம் அவர் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை அவர் சொன்னது பீமராவை தான் இருக்குமோ?
கதை சொல்லட்டுமா? ஒரு பெரிய அக்கா இருந்தா, அவளுக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான். அந்த பெரிய அக்கா எப்பவுமே சின்ன தம்பி கூட சண்டை போடுவா. ஆனா வேற வழியே இல்லாம அந்த சின்ன தம்பியோட துணியை துவைச்சிட்டு இருந்தாலாம். மிச்சம் இருக்கிற கதையை நான் சொல்றேன். அப்புறம் பெரியக்கா சின்ன தம்பி மேல இப்படி தண்ணியை தெளிச்சு விட்டாலாம். டேய் டேய் நில்லுடா. அக்கா நில்லு. டேய் பீம் புர்ரா புர்ரா. புர்ரா டேய். புர்ரா டேய். அக்கா நில்லுக்கா. என்னங்க மாடு மாதிரி வளர்ந்துட்ட குதிரை மாதிரி வீடு பூரா ஓடிக்கிட்டு இருக்கியா? வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்? இன்னும் சமையல் செய்யல. சமையல் கட்டுக்கு போய் சமைக்கிற வேலையை போய் பாருப்போ. அக்கா சமையல் கட்டுக்குலாம் போக மாட்டா. உங்க அக்கா ஏன் சமையல் கட்டுக்கு போக கூடாது? ஏன் அக்கா மட்டும் சமையல் கட்டுக்கு போக சொல்றீங்க? என்னையும் அண்ணன்களையும் ஏன் சமையல் கட்டுக்கு போக சொல்ல மாட்டீங்க? அது என்னன்னா, நீயும் உங்க அண்ணன்களும் ஆம்பளை பசங்க, உங்க அக்கா பொண்ணு. நம்ம குடும்பத்துல வீட்டு வேலைகளையும் சமையல் வேலையையும் பொண்ணுங்க தான் செய்யணும், பசங்க இல்ல. எல்லாரும் தானே சாப்பிடுறோம், அப்புறம் ஏன் பொண்ணுங்க மட்டும் சமையல் பண்ணணும்? உன் சின்ன மூளைக்குள்ள இருந்து இவ்ளோ பெரிய விஷயம் எல்லாம் எங்க இருந்து வருது? யாரும் சிந்திக்காததையெல்லாம் பீமாராவ் சிந்திப்பான். நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்குமா? தப்பு இல்லப்பா, தப்பே இல்ல. சரி, நீ ஒண்ணு பண்ணு. உன் அண்ணன்களையும் உங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு சமையல் கட்டுக்கு போ. உங்களுக்கு என்ன வேணுமோ சமைங்க, போங்க. வாங்கனே. இந்த பார் பீமராவ், எனக்கு இந்த வேலைலாம் தெரியாது. பொண்ணுங்க செய்யற வேலைலாம் நான் செய்ய மாட்டேன். ஆமா, நானும் செய்ய மாட்டேன். இப்போ பரவாயில்ல, அண்ணனுங்களை விடு பீம். நம்ம 3 பேரும் சேர்ந்து சமையல் செய்யலாம். வாங்க. நான் எப்பவும் ஏன் பீமுக்கு ஆதரவா பேசுறேன்னு இப்ப புரியுதா? ஆமா, அது புரிஞ்சிருச்சு. சமையல் அறைக்கு போய் அவன் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு எதுவுமே இருக்க போறது இல்ல. அவன் ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு தான் இருப்பான். அவன் என்ன பண்ணாலும் சாப்பிடலாம். சரி ஆனா அவன் கத்துக்கிறத மட்டும் தடுக்காத. சரிங்க, தடுக்க மாட்டேன். நீங்க சாயந்தரம் வரும்போது மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அன்னைக்கு ஒரு சேலையும் எடுத்துட்டு வாங்க. ம். அவங்க கிட்ட 2 சேலை தான் இருக்கு. அவங்க எதுவும் சொல்லல, பார்த்தா நமக்கே தெரியுதுல்ல. நல்ல சேலைய பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஐயோ தம்பி, அதெல்லாம் வேண்டாம். இப்ப அதெல்லாம் தேவையில்லை. இப்ப எவ்வளவோ செலவு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாங்கிட்டு வாப்பா, போதும். இப்ப ஒரு சேலையில ஒன்னும் ஆயிட போறது இல்ல. ஆ. சாயந்தரமா வாங்கிட்டு வரேன். தம்பி, ஏம்மா இப்ப எதுக்கு தம்பி கிட்ட போய் சேலை வாங்கிட்டு வர சொன்ன? அண்ணி, இல்லம்மா, என்ன மாதிரி யாராவது இருந்தா அவங்கள வீட்ல சேர்த்துக்கவே யோசிப்பாங்க. ஆனா நீங்க 2 பேரும் என்னை எப்படி பாத்துக்கிறீங்க? எனக்கு எந்த பொருளும் தேவைங்கிற மாதிரி நீங்க குறைய வச்சதில்ல. நீங்க 2 பேரும் என்ன ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. இதெல்லாம் எங்க கடமை தானே. என்னை விட இந்த வீட்ல அதிக உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. அப்புறம் நாங்க என்ன உங்களை பாத்துக்கிறது? என் குழந்தைங்களை எல்லாம் நீங்க தான் அண்ணி பாத்துக்கிறீங்க. என் பசங்களை எல்லாம் நீங்க தான் இந்த அளவுக்கு வளர்த்திருக்கீங்க. தனியா என்னால இதெல்லாம் பண்ணிருக்க முடியுமா? நீங்க தான் இது வரைக்கும் என்ன பாத்துக்கிட்டீங்க அண்ணி. அத்தை, நான் சமைச்சதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாத்தியா, உன் புள்ள ரொட்டி பண்ணிருக்கானா, சாப்பிடு. இல்ல இல்ல, நீங்களே சாப்பிடுங்க. உங்க மருமகன் சமைச்சதாச்சே. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. இந்த சாப்பிடு. ஆ. இவ்வளவு அழகா ரொட்டி எப்படி பண்ணப்பா? கையால தான். இந்த நீங்க சாப்பிடு. அண்ணா அங்க பாருங்க, அதோ போறாரே, அவர் உங்களுக்கு தெரியுமா? இல்லண்ணா, இப்பதான் அவரை முத தடவையா பாக்குறேன். இல்ல இல்ல, ஐயா, அண்ணன், தம்பி எல்லாருமே இங்க வாங்க வாங்க. கிராமத்துக்காரங்க எல்லாருமே வாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இதோ ஒருத்தர் ஜம்முன்னு நடந்து போறாரு. உங்க யாருக்காவது இவரை பத்தி ஏதாவது தெரியுமா? என்ன தெரியாது இல்ல? கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. பெரிய குடும்பத்து ஆளு மாதிரி வேஷம் போட்டு நம்ம கூட வசிக்க வந்திருக்காரு. போட்டு சுட்டு போட்டுக்கிட்டு பந்தாவ வந்திருக்கானே நம்பிடாதீங்க. அவனோட வேஷத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்தி நம்ம ஊர்லயே வாழ வந்திருக்கான். அத்தை, நான் சமைச்சதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சமைச்சதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத்தை, நான் சமைச்சதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 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 எப்படி இருக்குன்னு
இவ இங்க இருந்து முதல்ல வெளியே போகணும். இது நம்ம ஊரு. இவ இங்க இருந்து கிளம்புறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. உங்களுக்கு எல்லாம் புரியுதா? வாங்க. அம்மாடி, அப்பாவுக்கு குடிக்க தண்ணி கொடு. நீ இருமா. அப்பா அப்பா, நான் விளையாட போட்டுமா? நான் அந்த பித்தளை டம்ளர் பத்தி சொல்றேன். அதுல உன் பையன் பால் குடிச்சிருக்கான். இனிமே அதை பயன்படுத்த முடியாது. என்ன ஜாதி? கலியுகத்துல எல்லாரும் மந்திரம் ஓதுவாங்க. பார்த்துட்டாங்கல்ல, அதான் கலியுகம். கலியுகம்டா சாமி.